என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னதம் சீரந்தோர், மேத்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே, எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எல்லாவற்றையும் இழந்த யோபு கடைசியில் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உயிரோடு இருக்கிறதுனாலே நாமும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு 5:11. Matthew chapter 5 and verse 11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறதுனால அவர் நிமித்தம் கர்த்தருக்காக நீங்கள் எதையாகிலும் செய்ய முற்படும் பொழுது, அவருக்கு சாட்சியாய் இருக்க விரும்பும் பொழுது, அனைவரோடும் சமாதானமாய் இருக்க நீங்கள் முயற்சிக்கும் பொழுது, சத்ருவானவன் அநேகரை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை வார்த்தைகளை நீங்கள் செய்யாததை நீங்கள் சொல்லாததை செய்தீர்கள் சொன்னீர்கள் என்று சொல்வார்களானால் கலங்காதிருங்கள். இன்றைக்கு நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் உங்களை ரட்சித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். உயிரோடு இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் படுகிற கஷ்டங்களை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். அவர்களை ஆண்டவரே நீர் ரட்சித்து விடுவித்து தானியேலை உயர்த்தினதை போல, யோசேப்பை உயர்த்தினதை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினதை போல நீர் உயர்த்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.